Hello மக்களே எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்க law of attraction manifestation techniquesலாம் யூஸ் பண்ற ஒரு ஆளா தான் இருப்பீங்க. சுருக்கமா law of attraction பத்தி சொல்லணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ உங்க எண்ணங்கள் எந்த frequencyல இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஸோ கண்டிப்பா பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நெகட்டிவா நினைச்சா அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வரும். மேனிஃபெஸ்டேஷன் கூட கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஏன்னா நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆனா உங்கள நிறைய பேர் யோசிப்பீங்க, இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில எல்லா பக்கமும் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இதுல நான் எப்படி நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவா நினைக்க முடியும்னு தோணலாம். நம்ம வீடியோல பார்க்க போற சிம்பிளான டெக்னிக்ஸ் மூலமா உங்களை நீங்களே பாசிட்டிவாவும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரியும் பண்ண முடியும். இப்ப சொல்ல போறதெல்லாம் நீங்க ஒரு ஹேபிட்டாவும் பிராக்டிஸாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்து விஷன் போர்டு. அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒரு பிக்சரா வரைஞ்சியோ இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ நீங்கள் உங்கள் ரூமில் வைக்கிறது தான் விஷன் போர்டு. த சீக்ரெட் புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க சர்வே எடுத்ததில் ஒருத்தர் அவர் வீட்டில் அவரோட கனவு வீட்டை, அதாவது ட்ரீம் ஹவுஸை அவருக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வரைஞ்சி ஒட்டி வச்சு அதை டெய்லி பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ட்ரீம் ஹவுஸை அடையிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அவர் ட்ரீம் ஹவுஸை கட்டி அதில் ஃபேமிலியோட குடி போகிறப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாராம். அப்போதான் அவரே நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, அவர் எந்த மாதிரி ஹவுஸ் வேணும்னு வரைஞ்சி வச்சிருந்தாரோ அந்த வீட்டை அப்படியே அவர் கட்டியிருக்காருன்னு தெரிய வந்துச்சான். இது அவருக்கே ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா நீங்க பார்க்குற வேர்ட்ஸுக்கும் பிக்சர்ஸ்க்கும் நிறைய எனர்ஜி இருக்கு. உங்களை சுற்றி நல்ல வார்த்தைகள் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது அது சப்கான்ஷியஸாகவே உங்க மைண்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாம போகும். அது உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேறி போறதுக்கு உதவும். நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது டெக்னிக் ஜேர்னலிங். ஒரு டைரியோ இல்லை புக்கோ எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. உங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு இது மாதிரி எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு எழுதுங்க. இது மாதிரி ஏன் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க எழுதின வேர்ட்ஸை நீங்களே பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி எனர்ஜி கிரியேட் ஆகும். இப்போ எப்படி வேர்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எனர்ஜி வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி நம்ம எழுதின வார்த்தைகளை நம்மளே திருப்பி படிக்கும்போது அது சப்கான்ஷியஸா உங்க கோலை நோக்கி ஓட நம்மள டியூன் பண்ணும். இதுக்குன்னு நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. இன்டென்ஷனல் ஜேர்னலிங் பண்ணுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க எழுதும்போது உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். உங்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மெத்தடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மெத்தட் கிராட்டிடியூட் ஜேர்னலிங். எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், என்னடா இது எல்லா கெட்ட விஷயமும் நமக்கு மட்டுமே நடக்குதுன்னு சொல்லி யோசிப்போம். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த நினைச்சு பாருங்களேன். நம்ம இவ்வளோ பிளஸ்டா, நம்மகிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் தந்திருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க தேங்க்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க இப்போ வாழ்ற வாழ்க்கை பல பேருக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கலாம். காலையிலையோ இல்லை நைட்டோ நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் நன்றியை சொல்லுங்கள். நீங்கள் காலையில் எழுந்து உங்களுக்கு ஒரு புது நாளை இந்த பிரபஞ்சம் தந்ததுக்கு, நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குன்னு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களுக்கு குறை சொல்கிறத விட்டுட்டு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தரும். அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டெக்னிக் இமேஜின் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே ஒரு பெரிய ஆளாக நினைக்கணும்னு சொல்கிறது தான் இந்த இமேஜின் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். சில பேருக்குலாம் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும், இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா, இதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவங்களான்னு. ஆசைப்படுறதுல தப்பே இல்லைங்க. இது மாதிரி நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சாலே அது உங்களுக்கு முடியாமல் தான் போகும். அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணுங்க. அப்படி பண்ணுறதோட நிறுத்தாமல் நீங்கள் அந்த ஃபியூச்சர் பர்சனாக இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அதாவது லெட்டர் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப்.
கண்ணை மூடி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஓவா இமேஜின் பண்ணி கோட் சூட்லாம் போட்டு காரில் ஏறும்போது யாரோ ஒருத்தருக்கு கிட்ட வந்து நீங்கள் இந்த லெவலுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்கல்ல, அப்போ அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு இப்போ உங்ககிட்ட கேட்டால் அதை பற்றி என்ன சொல்வீங்களோ அப்படியே அதை லெட்டரில் எழுதுங்க. இது கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களை எப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். இது மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ உங்களை நீங்களே நல்ல விதத்தில் விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் நமக்கு புதுசான விஷயம் கிடையாது. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நீங்கள் நைட்டு கேட்க வேண்டிய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பற்றின வீடியோ போட்டிருக்கோம். மேலே இருக்கிற ஐ கார்டில் வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை கேட்க கேட்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ரீப்ரோக்ராம் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சீக்ரெட்டான வேர்டு இருக்குது, ஐ ஆம். இது மாதிரி ஐ எம்னு யூஸ் பண்ணி நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் லைக் ஐ எம் ஹெல்தி, ஐ எம் வெல்தி, ஐ எம் பியூட்டிஃபுல்னு சொல்லிக்கிட்டே இருக்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அதை நம்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்போ ஓம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போது நிறைய ஆப்ஸ் கூட வந்துடுச்சு நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை கேட்குறதுக்கு. அப்பப்போ உங்கள் ஃபோனில் அது பாசிட்டிவான நோட்டிஃபிகேஷன்ஸை தந்துகிட்டே இருக்கும். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட், பட் இது நம்மள பல பேர் பண்ணுறதே கிடையாது. அதுதான் கிரியேட்டிங் பாசிட்டிவ் நெட்வொர்க். அதாவது நல்ல பாசிட்டிவான மக்களை உங்களை சுற்றி வச்சுக்கிறது. எப்படி பார்க்குறது, பேசுகிறது, நம்ம பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை அவங்க என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணுமே தவிர அது எப்படி ஒன்றால் முடியும் அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் யாரை கூட வச்சிருக்கிறீங்க அப்படின்றதுல கவனமாக இருங்க. சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. நம்ம இப்போ பார்த்த 6 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடும் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லை எது பண்ண முடியுமோ அதை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் பாசிட்டிவாக மாறும். அப்படி எந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படியாவது பாசிட்டிவாக மாற்றி மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்ற இந்த மெத்தடெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்போவுமே நம்ம கையில் தான். அது நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதும் இல்லை நெகட்டிவாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா தான் உங்கள் மைண்டும் சரி உங்களை சுற்றியும் சரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அது பண்ணிட்டாலே போதும், உங்களை நெகட்டிவாக யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு இதுதான் வேணும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு, நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் அதே மாதிரி நம்ம ஆசைப்படலாமே தவிர பேராசைப்பட்டு இந்த யூனிவர்ஸ்ட்டை எனக்கு பத்தலை இன்னும் தா அப்படின்னு கேட்கறது தான் தப்பு. நமக்கு இந்த யூனிவர்ஸ் என்ன தருதோ, நம்ம இந்த யூனிவர்ஸ்ட்டை என்ன கேட்குறோமோ அது எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.